yet another weekly close. வீக்லி க்ளோஸ் வாரம் தான் நடக்குது. அப்படி இந்த வாரத்தில் என்ன ஸ்பெஷல்? இந்த வாரம் மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே நம்ம 3 கீ லெவல்ஸை வந்து ரொம்ப கீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிம்பிள் மூவிங் அவரேஜ் 200. செகண்ட் லெவல் வீக்லி எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் அவரேஜ் 200. மூணாவது லெவல் என்னன்னா 3 டேல சிம்பிள் மூவிங் அவரேஜ் 50. ஸோ இந்த 3 ஓகேங்களா, இந்த 3 நம்ம கீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வீக்லி க்ளோஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில லெவல்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு, சில லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இல்லை ஜஸ்ட் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ளோஸ் வந்து நம்மளுக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுது, ஆர் இந்த க்ளோஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஹிண்ட் பண்ணுது, ஸோ இந்த க்ளோஸை வச்சுட்டு கம்மிங் வீக்ஸில் எப்படி மார்க்கெட் வந்து போகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ மச்சீஸ், கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் CryptoMachi. எஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் நான் வீடியோவில் இன்ட்ரோவில் சொன்னது மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து வீக்லி க்ளோஸை பற்றி தான். ஓகேங்களா, ஸோ நம்ம டேரக்டாக சார்ட்டில் போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ வீக்லி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் போன வாரத்தோடது. ஓகே, ஸோ எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,340 அதில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் டு ரீகேப், நம்ம ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாகவே என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த 3 லெவல்ஸ் தான், ரைட்? ஸோ 3 டே மூவிங் ஆவரேஜ் 50, வீக்லியில் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200, வீக்லியில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200. ஓகேங்களா, இந்த 3 தானே பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் அந்த SEC, அப்புறமேட்டு FOMC ரேட் ஹைக்கு, அப்புறமேட்டு ஜெரம் பவல் ஃபெட் சேர்மனோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இன்சிடென்ட் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிச்சு. ஓகேங்களா, கீழே இறங்கி ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி முக்கியமான லெவல் இதுதான். இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200 இதுக்கு கீழே போயிருந்துச்சு. பட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து பிரீச் பண்ணலை, அதில் சப்போர்ட் எடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம இதை கீழே இறங்குதா அப்படின்னு நம்ம கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி 300லையும் பார்த்தீங்கன்னா, சாரி 3 டே மூவிங் ஆவரேஜஸும் பார்த்தீங்கன்னா 50 எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பிரேக் ஆகி கீழே போச்சு. ஸோ நம்ம என்ன இப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 3 லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த புல்லிஷ் சென்டிமெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இன்டாக்டாக வச்சிருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வீக்லி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேண்டில் கீழே இறங்கினாலும் அடுத்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து அது ஃபேக் அவுட் அப்படின்னு காமிச்சிட்டு திருப்பி மேலே ஏறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ 3 லெவலில் 1 லெவல் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 3 டேஸ் 1 வீக் கிடையாது, 3 அப்போ இந்த வாரத்திலேயே இது வந்து 2 கேண்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் 2 கேண்டில்ஸ் நம்ம பார்ப்போம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தென் நம்மளுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஃபேக் அவுட்னு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகுது ஆர் போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் ஆர் ஒரு டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன், ரைட்? ஸோ நவ் இந்த மீதி இருக்கிற 2 லெவல் எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த லெவல் வந்து நம்ம போன வீடியோஸை நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்கனாலே இது வந்து சப்போர்ட் ஹோல்ட் ஆகிட்டு மேலே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்போ என்ன யோசிச்சோம்னா, அவர் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வீக்லி க்ளோஸ் அப்போ பார்ப்போம், இதுக்கு கீழே போய் இறங்குச்சு, இது மொத்தமாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வீக்லி க்ளோஸ் அப்போ இந்த லெவல் அண்ட் இந்த லைன், இந்த 3 லைன் கீழே இருந்துச்சுன்னா தென் தேர் இஸ் அ சான்ஸ் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் ஷார்ட் டேர்ம் ஒரு மீடியம் டேர்ம் நம்ம இப்போ கீழே இருக்க லெவல்ஸில் பார்ப்போம்னு சொன்னோம். ஸோ இப்போ அதுக்கான தேவை இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக கீழே போனாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஸோ இந்த லெவல் ப்ரொடெக்டட். ஸோ திஸ் லைன் இஸ் ப்ரொடெக்டட், இந்த லைனும் ப்ரொடெக்டட். அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆக்சுவலாக இது ரொம்ப ஃபைட் பண்ணிச்சு இந்த லெவலை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ இந்த சப்சிக்வெண்ட் வீக்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ என்னோட ஹைபோதசிஸ் பார்த்தீங்கன்னா திஸ் லெவல் அண்ட் திஸ் லெவல் வில் பி ப்ரொடெக்டட் இன் கம்மிங் வீக்ஸ் ஆஸ் வெல். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் இந்த லெவலில் பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறது என்னோட கைண்ட் ஆஃப் பயஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஐடியலி இருக்கக்கூடாது, பட் பயஸ்னா நான் ப்ராபபிலிட்டி. ஸோ என்ன கேட்டால் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் இந்த லெவல் கீழே இறங்குறதுக்கும் ஒரு க்ரீன் லெவலில் மேலே போகிறதுக்கும் எது ப்ராபபிலிட்டி அதிகம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட தியரி படி இதுதான் அதிகம், என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. ஓகேங்களா, ஸோ மீன்ஸ் இது மேலே போயிடுச்சுன்னா தென் ஆல் திஸ் 3 லெவல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட், தென் வி வில் கண்டினியூ லைக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு மிட் டேர்முக்கு 3 இது போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 3 ரெட் லைன்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் நல்லாவே இது வந்து இந்த 3 ரெட் லைன்ஸையும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே போனாலே கீழே இறக்கிறாங்க, ரைட்? அதே மாதிரி கீழே இந்த லைனுக்கு வரும்போதும் அதே மாதிரி இந்த எல்லோ லைனும் கரெக்டாக லைனாக இருக்குது.
ஸோ அழகாக சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி இந்த லெவலில் நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்சைடுக்கு. இது பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்புறம் இந்த லெவல் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வில் கோ லெவல் பை லெவல். ரொம்ப வந்து நம்ம பேனிக் ஆகிட்டோ இல்லை நியூஸை போட்டு குழப்பிக்கிட்டோ இருக்க தேவையில்ல. நம்ம நினச்ச மாதிரி ஒரு 3-4 லெவல் மட்டும் வச்சுக்கிட்டாலே ரொம்ப திங்ஸ் வில் பி ஸோ சிம்பிள். நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட் டக்கு இப்போ கீழே இறங்கிச்சுல்ல போன தடவை, ஆர் ஃபார் தட் மேட்டர் இந்த கேண்டில் கீழே இருந்துச்சுன்னா ஐயோ கீழே இறங்கிச்சு அப்படின்னு பதட்டப்படாமல் வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் க்ளோஷர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ளோசருக்கு வெயிட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ வெயிட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக் அவுட் தான், ஒரு ஃபட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இன் நட்ஷல் என்ன சொல்ல வரேன்னா 3 லெவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த லெவல் வந்து ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு, இந்த லெவலும் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் ஜஸ்ட் இன்ச் ஆஃப் ஃபைட்டிங். ஸோ கம்மிங் நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது 3ஐயும் ப்ரொடெக்ட் பண்ணி இன்கேட் மேலே ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். கீழே இறங்குச்சுன்னா அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோ. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி லெவல் பை லெவலாக போகும். இப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு எல்லா லெவல்ஸும் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ வில் வெயிட் ஃபார் தட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கீழே இறங்கிட்டு இப்போ போகிறது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொன்று ரீசன் பார்த்தீங்கன்னா லெட் மீ டேக் திஸ். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பேட்டர்ன் நான் சொல்கிறேன். ரைட்? இது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர், இது ஹெட்டு, இது ஷோல்டர். ஸோ இதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த ரெட்லேருந்து ஆக்சுவல் நெக்லைன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு ஜென்ரலாக வந்து ஒரு ரீடெஸ்ட் அந்த நெக்லைன் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறும். ஸோ அந்த ஒரு பிளேவும் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஓகே? ஸோ இது ஒன்று இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் படி பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் பண்ணிட்டு திருப்பி கரெக்டாக நெக்லைன் டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகுது. இப்படியும் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொன்று பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இது கப் அண்ட் ஹேண்டில் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கப் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த டாப் இங்கே ஏறுன்னு இந்த இது 2 டாப் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த டாப் ஆகிட்டு கீழே இறங்கி இது வந்து ஹேண்டில், கப்போட ஹேண்டில் சொல்லுவாங்க. இந்த ஹேண்டிலும் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா டிப்பிக்கல் என்ன பண்ணால் கப்பு ஹேண்டில் அதுக்கப்புறம் இட் வில் கோ அப். ஓகேங்களா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகலாம். அதே மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்லையும் ரீடெஸ்ட் பண்ணி போகலாம். ஸோ ரெண்டு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது மிட் டேர்ம் இதுக்கு. அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் வாங்கிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகைன் டிட்டர்மினிஸ்டிக்காக இது வந்தனால மார்க்கெட் திருப்பி ஏறதான் போகுது அப்படின்னு டெம்ப்ட் ஆகாமல் வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் முன்னாடி சொன்ன மாதிரி லெவல்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் 2 வீக் க்ளோஷரில் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகும்னு. அது வந்து நம்மளுக்கு இன்னும் கிளியரான நம்மளுக்கு இன்சைட்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் வந்து மேலே ஏறப்போதா இதுலன்னு. ஸோ இப்போதைக்கு 3 லெவலில் 2 லெவல் ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு லெவல் தான் பாக்கி அந்த க்ரீன் லைன். அந்த க்ரீன் லைனும் நல்ல ஒரு மொமெண்டம் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் மார்க்கெட் வந்து இப்போ இன்னும் ஸ்டில் க்ரீனாக தான் இருக்குது. ரைட்? ஸோ மொமெண்டம் முடிஞ்சுன்னா இது பிரேக் பண்ணிவிட்டு ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ மேலே இருக்கோமோ இல்லை 3 லெவலுக்கு கீழே இருக்கோமோ இல்லைனா ரெண்டுக்கும் திருப்பி நடுவில் இருக்குமோ அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வீக் க்ளோஸில் வந்து அந்த முக்கியமான அப்டேட் நம்ம பார்ப்போம். இன்பிட்வீன் இந்த வீக்லேயும் நம்ம வந்து க்ளோஸாக வந்து மார்க்கெட் எப்படி போகுதுன்னு நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ரைட்? ஸோ அடுத்த வீடியோஸ்க்காக காத்திருக்கேன். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.